Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நல்ல மொட்டை மாடியில வந்து நானும் காஞ்சிக்கிட்டு என்னோட ஷியக்காவோட இன்கிரிடியன்ட்ஸையும் காய வச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஷியக்கா பவுடர் தான். ஸோ நான் எப்படி ஷியக்கா பவுடர் அரைக்கிறேன், நான் என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் சேர்க்குறேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்டோன்னே வீடியோ வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஷியக்கா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டு 2 மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த பூவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கணும். நமக்கு வந்து வெயில் அடிக்கணும். இந்த மாதிரி வெயில் அடித்து அதை நல்லா காஞ்ச பிறகு போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ஷியக்கா கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து வர்ஷிதா வந்து ஷியக்காயை காய வச்சிட்ருக்கா. இதில் இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டு. இதை தவிர இன்னும் நிறைய பேர் நிறையா வீட்டில் வித்தியாசமாக ஷியக்கா பவுடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ப வந்து மாறுபடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஹோம்மேட் ஹேர் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஷியக்கா தான். ஷியக்கா பவுடர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 kg ஷியக்கா எடுத்திருக்கேன். ஸோ 1 kgக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா அளவுகளும் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 1 kg ஷியக்கா எடுத்துக்கலாம். ஷியக்கா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கும். ஷியக்கா பவுடர் அரைக்கிறதுக்கு இந்த ஷியக்காயும் பூந்திக்காயும் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஷியக்கா 1 kg எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல நுரையோடு வேணும் ஷியக்கா பவுடர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் 1 kg ஆர் 800 கிராம் ப்ரப்போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல 600 தான் நான் எடுத்துருக்கிறேன். 600 கிராம் பூந்திக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் கொட்டையோடையும் போடலாம், கொட்டை இல்லாமையும் போடலாம். சில ஊரில் பூந்திக்காய், பூச்சக்காய் அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இங்கிலீஷில் வந்து சோப் நட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஷியக்கா வந்து நுர வரதுக்கு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நமக்கு நேச்சுரலாகவே நுர வரதுக்கு உதவி செய்யும் இந்த சோப் நட்டை. ஷியக்கா 1 kg, பூந்திக்கா 600 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வெயில் அடித்ததுனால எல்லாத்தையும் அவசரமாக ஒன்றா போட்டுட்டாங்க. ஸோ இது ஒன்றையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பச்சை பயிறு 250 கிராம், இது வந்து புங்கம் பருப்பு 100 கிராம் ஆட் பண்ணிக்கணும். ட்ரை ஆம்லா 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆவாரம்பூ ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆவாரம்பூவாக இருக்கட்டும், எந்த பூவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கலோஞ்சி 100 கிராம், கார்போகா அரிசி 100 கிராம். உங்களுக்கு வந்து தனித்தனியாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, நான் உங்களுக்கு இந்த டைட்டில்லையும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஆஃப்டர் தீபாவளி பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறது வந்து ஒரு 4-5 நாள் தான் அடிச்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மழையாக தானே இருந்தது. அதனால் வந்து காய வைக்கிறதுக்கு டைமே கிடையாது. ஸோ எப்போ டைம் கிடைச்சதோ, வெயில் அடிச்சதோ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மகிழம்பூ சேர்ப்பாங்க. இதில் மகிழம்பூ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வாசத்துக்கு தான். அதெல்லாம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷியக்கா அரைக்கிறீங்க அப்படின்னா ஷியக்கா, பூந்திக்கா, அந்த பச்சைப்பயிறு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், கலோஞ்சி சீட்ஸு, இது வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த ஷியக்கா பவுடரை வந்து நான் ஹேர் பேக்காகவும் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஹேர் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதை அமெரிக்கா எடுத்துகிட்டு போகிறதுனால இதை வந்து நம்ம மாதத்துக்கு 1 தடவை இல்லை வாரத்துக்கு 2 தடவை கூட நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கார்டன் க்ரஷ் சீட்ஸு, ஹலிம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃபோலேட் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இதோடய ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஷியக்கா பவுடரில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த விதை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அந்த மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கவுண்ட்லெஸ். நீங்கள் வந்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது வந்து ஷியக்கா பவுடருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து துளசி இலை. துளசி இலையெல்லாம் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து தனியாக காய வச்சு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் மொத்தமாக ஒன்றா காய வைக்கிறப்ப காய வச்சுக்கலாம். இது வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இதுவும் பார்த்திங்கன்னா கவுண்ட்லெஸ் தான். எந்த அளவுக்கு கிடைக்குதோ நம்ம சேகரித்து வச்சுட்டு நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 5 எலுமிச்சம்பழத்தோட தோல், ஒரு 10 வர மாதிரி தோல், இல்லை 15 அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுறாதீங்க, ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை, இது வந்து ரோஜா இதழ், அதுக்கப்புறம் இது வெட்டிவேர்,
இந்த மாதிரி வெட்டிவேர் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். ரோஜா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதழ்களை பொறுத்த வரைக்கும் கவுண்ட்லெஸ் தான். இது வந்து மருதாணி இலை. ஸோ மருதாணி இலை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முடி வந்து சம்டைம் மருதாணி நம்ம ஆட் பண்ணுறப்ப முடி கொஞ்சம் சிவப்பான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். காய்ந்த முருங்கை இலை தான் இது. முருங்கை இலை 100 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு 200 கிராம் எடுக்க முடியும்னா அவ்வளோ கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து நான் ஹேர் பேக்காகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சொல்லிட்டேன். இதில் வந்து அரிசி இன்னொன்று சேர்க்க போகிறேன். மோஸ்ட்லி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 21 பொருள் இருக்கும். இந்த 21 இன்க்ரீடியண்ட்டும் நம்ம தலைக்கு வந்து ஆட் ஆகிறப்ப நம்மளோட முடி வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம காய வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் தனித்தனியாக காய வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒன்றாவே போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரியே கூட நீங்களும் காய வச்சுக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பொருளையும் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் நாளே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து செம்பருத்தி பூலாம் உடனே கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து காய வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லா பொருட்களையுமே வந்து நான் சொல்லிட்டேன். இன்னும் வந்து ரைஸ் மட்டும் ஆட் பண்ணுவேன். அதை வந்து கடைசி நாள் வந்து காய வச்சா போதும். அது ரொம்ப காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ சொன்ன இன்க்ரீடியண்ட்டில் முக்கியமானது வெந்தயம். வெந்தயத்தை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், பட் டைட்டிலில் ஆட் பண்ணிட்டேன். வெந்தயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைஸ் 200 கிராம் எடுத்துக்கோங்க. ரைஸை வந்து கடைசியாக காய வச்சா போதும். இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி காய வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டா ஈஸியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 3.5 கிலோ வந்தது. இதோட இன்க்ரீடியண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷேகா பவுடர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இனி வரும் வீடியோக்குள்ள சொல்கிறேன். சில பேர் இதில் கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. கடலைப்பருப்பு சேர்த்தா சீக்கிரமாக வண்டு வந்துடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டேன். ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஆஃப்டர் தீபாவளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிக்குது. எப்பயுமே நல்லா வெயில் அடிக்கிறப்ப நல்லா 2-3 நாள் காய வச்ச பிறகு தான் ஷேகா பவுடரை அரைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக 6 months to 1 year வரைக்கும் அந்த ஷேகா பவுடர் கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் நல்லாயிருக்கும். ஷேகா பவுடருக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் பார்த்துருப்பீங்க. இதை நல்லா 2 நாள் 3 நாள் வெயிலில் காய வச்சு நம்ம மெஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா காற்று புகாத ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்குது. எப்போயுமே ஷியாக்கா நம்ம யூஸ் பண்ணுறப்ப தலையில் நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அரிசி வடித்த கஞ்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறப்ப ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்து ஆட் பண்ணலாம். ஸோ இனி வரும் வீடியோக்களில் வந்து நான் இதை அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் அவங்க கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஷேகா பவுடர் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண அவங்க வந்து பெருசாகிறப்ப அவங்களுக்கு ஒரு 35-40 year ஆகிறப்ப அப்போ தான் நிறைய முடி எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். நிறைய முடி அதுக்குள்ளே வந்துடாது. ஸோ அதுக்கு உதாரணம் தான் நான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தலையில் வந்து நிறைய முடியே வந்து 1-2 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஷியக்கா ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ண நம்மளோட ஹேர் சீக்கிரமாக நிறைய முடி வராமல் கொஞ்சம் தள்ளி போடும். நம்மளோட ஹேரோட அடர்த்தியும் நல்லாயிருக்கும், ஹேரோட நீளமும் நல்லா வளரும். ஸோ இந்த ஷேகா பவுடரை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒவ்வொரு விதமாக ஷேகா பவுடரோட இன்க்ரீடியன்ட் வந்து மாறுபடும், வேறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை என்னோட ஷேகா இன்க்ரீடியண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து இயற்கையான பொருட்கள் தான், எந்தவித பக்க விளைவுகளும் இருக்காது. ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஒரு பொருள் கொடுக்கலாம், ஒரு ஷாம்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேகா பவுடர் தான். ஸோ இந்த ஷேகா பவுடரை நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண முடியாதவங்க ஹேர் பேக்காக ஷேகா ஹேர் பேக்காக வந்து வாரத்தில் 2 தடவை இல்லை மாதத்தில் 1 தடவை 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ டேண்ட்ரஃபும் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஷேகா பவுடர் தான் பெஸ்ட் ஷாம்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until bye bye, see you. Thanks for watching.